தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 2 வெங்காயம் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக நல்லா நீல வாக்கில் வெட்டியிருக்கிறேன். கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு அதை நல்லா கைகள்னால் உதுத்து விடுங்க. ஒவ்வொரு எதலும் தனித்தனியாக வரணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். உப்பு போட்டு நம்ம இது பண்ணும்போது அதுலேருந்து லைட்டாக தண்ணி வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக நல்லா உதுத்து விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி எல்லாத்தையுமே உதுத்து விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உதுத்து எடுத்துடலாம். இப்போது அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் காரத்துக்காக மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது காரம் உங்களோட விருப்பம்தான். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஒரு 2 பல்லு பூண்டை நல்லா நச்சு அது கூட சேர்த்துருவோம். பூண்டு சேர்த்து செய்யும்போது நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதாவது சோடாப்பு, நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் போடுவோம்ல சோடாப்பு, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா ஸ்கிப் பண்ணிடுங்க. பட் ஆனால் அதை போடும்போது நமக்கு கடைகளில் கிடைக்கிற வெங்காய பஜ்ஜி மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காய பக்கோடா மாதிரி நல்லா கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இப்போது கொஞ்சமாக நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு அளவு கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு வெங்காயமும் தண்ணி விடும். அந்த தண்ணி நம்ம சேர்க்காம அதில் உள்ள தண்ணிக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்து அதை நல்லா கலந்து விடுங்க. இப்படி கலந்து விடுறதுனால நல்லா உதிராக கிடைக்கும் நமக்கு. ஒரே தடவை நீங்கள் கடலை மாவு எல்லாத்தையுமே கொட்டிட்டிங்கன்னா மாவு ரொம்ப திக்காயிரும். அப்போது உதிராக இருக்காது பக்கோடா. இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்து கைகள்னால் நல்லா கலந்து விடுங்க. சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தை நம்ம உப்பில் கலந்து விட்டுருக்கனால ஆல்ரெடி தண்ணி விடும். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப்பு கடலை மாவு எடுத்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிஞ்சி போயிடுச்சு. 2 பெரிய வெங்காயத்துக்கு இது போதுமான அளவாக இருந்தது. பாருங்கள், இந்த அளவுகளில் நல்லா உதிராக இருக்கணும். பார்க்கும்போது கடலை மாவு வெங்காயத்தில் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். வெங்காயத்தில் இருக்கிற கடலை மாவே போதுமானது. இப்போ நம்ம சூடான எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எவ்வளோ சூடான எண்ணெய் ஊற்றுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நல்லா சூடான எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. பார்க்கும்போது மாவு வெங்காயத்தில் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் மாவு போட்டுறாதீங்க, ரொம்ப திக்காயிரும். இந்த மாதிரியே போட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக சிம் பண்ணி அதிகப்படுத்தி அந்த மாதிரி மாற்றி நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். போட்டோடனே நல்லா கலந்து விட்டுறாதீங்க. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கரண்டி போட்டு கலந்து விடுங்க. ரொம்பவே அருமையான ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு கடைகள்லாம் நல்லா சூடாக கிடைக்கும். தேவையான கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கோங்க. நம்மளோட அட்டகாசமான வெங்காய பக்கம் அருமையாக ரெடி ஆகிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.